கதை அது. ஒருத்த வந்து என்ன செய்யற, பாலைவனத்துல போய் மாட்டிக்கிட்டான். கையில பெரிய பிளாஸ்க் வச்சிருந்தான். பாலைவனத்துல பயணம் செய்யும்போது எப்படி தாகம் எடுக்கும் தெரியுமா? அதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். தண்ணீர் என்பதை கடைசி சொட்டு வரை இந்த பூமியிலிருந்து நாம் உறிஞ்சி கொண்டிருக்கிறோமே. ஒரு நாள் இந்த பூமி பாலைவனம் ஆகிற போது நமக்கு அதனுடைய விலை, எவ்வளவு பெரிய விலையை கொடுத்திருக்கிறோம் என்பது தெரியும். பாலைவனத்துல போய் மாட்டிக்கிட்டான் சார். சுத்தமா தண்ணி இல்லை. பிளாஸ்க், இவ்வளவு பெரிய பிளாஸ்க் வச்சிருக்கா, எல்லாத்தையும் குடிச்சிட்டான், காலி. இப்ப தண்ணி இல்லாம ஒரு கட்டத்துக்கு மேல உயிர் தங்காது. இப்ப உயிரை வெளியில போகிற நிலைமைக்கு வந்தாச்சு. இப்போ கிட்டத்தட்ட உயிர் வந்து வெளியில போயிட்டே இருக்கு. வெளியில் போகிற நிலைமையில் உயிர் இருக்கிற போது ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காதான்னு பாக்குற ஒரு குடிசை இருக்கு. கஷ்டப்பட்டு தட்டு தடுமாறி நடந்து குடிசைக்கு போறான். அந்த குடிசையில ஒரு பம்ப் இருக்கு, அடிக்கிற பம்பு. ஓடி போய் பம்பை அடிச்சு பாக்குறான். ஒண்ணு தண்ணி வரல, ஒண்ணு வரல, காத்துதான் வருது. ஐயோ, இதுலயும் ஒண்ணுமே இல்லையே, இப்ப உயிரை போக வேண்டியதானான்னு பாக்குறப்ப அங்க ஒரு பாட்டில் இருக்கு, சின்ன பாட்டில். அதுல பாதி தண்ணி இருக்கு. இந்த தண்ணியை குடிக்கணும்னு ஓடி போறான். அது கீழே ஒரு நோட் எழுதி வச்சிருக்கு, இந்த தண்ணியை இந்த குழாவில் விட்டு அடிச்சிங்கன்னா நிறைய தண்ணி வரும் அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ நீங்க அங்க இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? போடா, குழாயில தண்ணி வரும்னு எவனுக்கு தெரியும்? இன்னும் நோட் வச்சிருக்கான், அக்ரிமெண்டே வச்சுக்கிட்டே அவன் சொன்ன பேச்ச கேட்க மாட்டான். இருக்கிற தண்ணியை குடிச்சுப்பேன், பார்த்துக்கலாம், அப்புறம் தண்ணி கிடைச்சா கிடைக்கட்டும், அப்படி நினைக்கலாம். இல்லை, சரி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம். அவன் தொழிலதிபராக இருந்தால் ரெண்டாவது சாய்ஸ் எடுப்பான். எந்த முடிவு சரியான முடிவு என்று நான் சொல்ல போவதில்லை, அது அவரவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. வாழ்க்கை ரெண்டு விரல்களை நீட்டி கேட்கிறது, இந்த பாட்டில் இருக்கிற தண்ணியை நீ குடிக்க போறியா, குழாவில் விட்டு அடிக்க போறியா, என்ன செய்வ நீ? லிசன் டு யுவர் இன்னர் வாய்ஸ். அவன் அதைத்தான் செஞ்சான். ஒரு நிமிஷம் கேட்டான், என்ன செய்யலாம். அப்புறம் அந்த பாட்டிலை எடுத்தான், மூடியை திறந்தான், அந்த குழாவில் அந்த தண்ணியை கொட்டிட்டான். அதை அடித்தான். ஒரு தடவை ஒன்றும் வரல, 2, 3, 4 ஒன்றும் வரல. 5ஆவது தடவை அடித்தான், கர்ன்னு சத்தம் வந்தது. ஆர்வமாக அடிக்க 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 தண்ணி அப்படியே அருவி மாதிரி கொட்டிச்சு. ஆசை தீர தண்ணி குடித்தான். ஆசை தீர அவனோட ஃப்ளாஸ்க் அது இது எல்லாத்துலேயும் தண்ணியை ரொப்பிக்கிட்டான். போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த பாட்டில் எடுத்து திரும்பவும் அதில் தண்ணியை பிடிச்சி வச்சான். அதில் ஒரு பேப்பர் எழுதியிருந்தது இல்லை, நீங்கள் அதில் தண்ணியை கொட்டினா அதுக்கு கீழே அவன் எழுதினான், இது வேலை செய்கிறது. அந்த பாலைவனத்தில் எந்த நாயும் வராது, நான் தான் மாட்டிக்கிட்டேன்னு அவன் நினைக்கல. ஒருவேளை யாராவது வந்தா? பெருமக்களே, நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து விடை பெற்று போக போகிறோம். ஆனால் நமக்கு பிறகும் இந்த உலகம் இருக்கும். நம் பிள்ளைகள் இருப்பார்கள், நம் பேர பிள்ளைகள் இருப்பார்கள், இந்த உலகத்திலே பல பேர் இருப்பார்கள். அவர்களுக்காக ஏதாவது ஒன்றை நாம் விட்டு சென்றிருக்கிறோமா?